சாதாரண தர்மம், இன்னும் ஒன்று விசேஷ தர்மம். அந்த விசேஷ தர்மம் என்பது அப்போதைக்கு மட்டும்தான், அது இருந்தால்தான் இந்த சாதாரண தர்மமே செயல்படும். புரியுதா? அது இருந்தால்தான் இந்த சாதாரண தர்மமே செயல்படும் என்பது போல இது இருக்கிறது. ஏன் என்ன காரணம்னா, ஒரு இந்திரன், ஒரு வருணன், ஒரு அக்னி, ஒரு வாயு, இதெல்லாம் பஞ்சபூதத்துக்குண்டான அடையாளங்கள். ஒரு பெண் வாழ வேண்டும் என்றால் இந்த பஞ்சபூதத்தின் அம்சமாக இருக்கின்ற சக்தி எல்லாம் ஒருங்கு சேர்ந்து அந்த பெண்ணுக்கு கிடைத்தால்தான் சந்தான பாக்கியம் மற்ற வேலையெல்லாம் அவர்களாக சரிவர செயல்படுத்த முடியும். ஒரு பெண் 2 தடவை பிறக்கிறாங்க. ஒன்று அவ பிறக்கும் போது, இன்னும் ஒன்று அவர் இன்னொரு சந்ததியை கொடுக்கிறா பார்த்தீங்களா, அப்ப இன்னொரு மறுபிறவி என்று சொல்கிறார்கள். அப்படின்னா எத்தனை பொண்ணு பசங்களை அவங்க பெறுகிறாங்க. அப்ப அப்படி பெறும்போதெல்லாமே அவருக்கு மறுஜன்மம் போது அதுக்கெல்லாம் சக்தி வேண்டும் என்பதனாலே இத்தனை தேவர்களும் சேர்ந்து அவருடைய கையை பிடித்து அந்த மருமகனுக்கு அளிக்கிறார்கள். எப்படி ஒரு தந்தை தன்னுடைய மடியில் உட்கார வைத்து கன்னியாதானம் செய்கிறார்களோ, இதுவும் அது போலத்தான் ஆகிறது என்பதுதான் செய்தி. இதை வேற மாதிரியா சித்தரிச்சதுனாலே நமக்கு வந்த பிரச்சனை, எத்தனை பிரச்சனைகள். அப்ப இதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இதை யமுனை துறைவனே அந்த வாதத்தில் சொல்லியிருக்காரு. இந்த வேதாந்த இது விஷயங்களை எல்லாம், அதில் இருக்கின்ற உள்ளார்த்தங்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப